ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதி கொண்ட நீங்கள், உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர் உச்சம் பெற்ற கடக ராசியில் குருவோடு இருந்திருக்க, இப்பொழுது அடுத்த வீடான அவருக்கு சிம்ம ராசியில், அதாவது உங்க ராசிக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அது 8ஆம் இடத்துக்கு வராருங்க. சோ 8ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு கேதுவோட சுக்கிரன் இணையறாருங்க. கேதுவோட சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு மகர ராசிக்கு உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதி. சோ உங்க ராசிக்கு அவரு ரொம்ப ரொம்ப அதியோகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லலாம். அதே மாதிரி அவர் தசாமாதிபதி, உங்கள் தொழில் வளத்தை நிர்ணயிக்கக்கூடியவரும் அவர் தான். சோ அதாவது ஆயுள் காரகர், தொழிலுக்கு சம்பந்தமானவர் சனியா இருந்தாலும், உங்க ராசி பிரகாரம் தொழில உங்களுக்கு லாபகரமாகவும், தொழில இருந்த கஷ்டங்களையும், தொழில இருந்து வந்த சங்கடங்களையும், தொழில இருந்து வந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் சுக்கிரன் தான். சுக்கிரனோட நிலைமை பொறுத்துதான் உங்களோட தொழில எப்படி உங்களுக்கு பொருளாதார வசதி கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பதிவு உயர்வு எல்லாமே உங்களுக்கு தொழிலை டிசைட் பண்றது 10ஆம் அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா கரெக்டா உங்க ராசிநாதனோட வீட்டுலதான் கனெக்ட் ஆகுறாரு. ஏன்னா அந்த இடம் துலாம் ராசி, துலாம் வீட்டுலதான் சனி பகவான் உச்சம் பெறாரு. அதே மாதிரி சுக்கிரனும் மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பலம் அடைகிறாரு. சோ இதுதான் அதனுடைய சூட்சமம். சோ அதனால்தான் மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் தொழிலை கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். அதே மாதிரி சனி பகவான் உங்க லக்னாதிபதி, உங்க ராசி அதிபதி 10ஆம் இடமான துலாம் ராசியில தான்
அதி பலம் பெற்று உச்சம் பெறாரு. சோ இதனோட அமைப்பு அதுதான். உங்க லக்னாதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுக்கான அமைப்பும் அதுதான். சோ இதனால உங்களுக்கு இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோக காலத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லாங்க. இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டு இருந்த காலம் எல்லாம் மாறப்போகுது. நிதி நிலைமை மாறப்போகுது. பொருளாதார நெருக்கடியில இருந்து பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. முக்கியமா காரு, வண்டி, வாகனம் அமைப்பெல்லாம் உண்டாகுங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ஆம் இடமான சுக்கிரனோட வீட்டுல தான் இருக்கிறாரு. சோ அதன் பட்சத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் நீண்ட நாள கனவு, அதாவது ஒரு 10-15 வருஷம் கனவு கூட சொல்லலாம். ஏன்னா அது சின்ன வயசுல இருந்தே கூட உங்களுக்கு வந்து கார் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு மாடல் வாங்கணும், ஒரு லக்ஸரியாஸான கார் வாங்கணும், குடும்பத்தோட குழந்தையோட அந்த கார்ல போகணும்ன்ற ரொம்ப காலமாக திட்டம்லாம் தீட்டி இருப்பீங்க. லோடு வரைக்கும் போயிருப்பீங்க. கார் ஷோரூமுக்குலாம் பல வாட்டி போயிட்டு மாடல்லாம் பார்த்துட்டு போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய நிலைமையை தள்ளிக்கொண்டே போயிருக்கும். அந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க 100%. ஏன்னா வாகனக்காரகன் சுக்கிரன், அதுவும் இல்லாம 4ஆம் அதிபதி செவ்வாயும் 5ஆம் இடத்தில் இருந்து கரெக்டா அவரும் 4ஆம் பார்வையா வந்து சிம்ம ராசியை சுக்கிரனை பாக்குறாரு. சோ இந்த கன்ஜக்ஷன்ல தான் உங்களுக்கு இந்த அமைப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையா சுக்கிரன் அந்த சிம்ம வீட்டுல இருந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போகுது. குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்க போகுது. குடும்ப மகிழ்ச்சிக்காக நீங்க இருக்க போறீங்க. இவ்வளவு நாளா வேலை வேலை வேலை, தொழில் வேலை தொழில் வேலை என்று ரொம்ப வந்து வேலைக்காக சுத்தி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப படிப்படியாக தொழில மாற்றம், முன்னேற்றம், சிறு சிறு முதலீடுகள்லாம் லாபங்கள் வந்து பொருளாதார நிலைமை மாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. கண் கூட அது உங்களுக்கு தெரியும். அதை எப்படி நீங்க அதை கொண்டு செல்வீங்கன்னா, குடும்ப மகிழ்ச்சி, குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க, குடும்பத்துக்காக வந்து குழந்தைகளின் நலனுக்காக முதலீடு பண்ணுவீங்க, குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சோ அதனால திடீர் அதிர்ஷ்டம், பண வரவெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. குழந்தைகளுக்காக செலவெல்லாம் பண்ண போறீங்க. வேலை நிமித்தமாவும் தொழில் நிமித்தமாவும் வெளி மாநிலம், வெளி இடத்துக்கு போறீங்க. அதன் மூலியமா லாபம் வரப்போகுது. இது யாருக்காக பண்ண போறீங்க? உங்க குழந்தைக்காகவும் உங்க குடும்ப சந்தோஷத்துக்காகவும் பண்ண போறீங்க. இந்த அமைப்பெல்லாம் இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது குடும்பத்திலிருந்து பிரிந்து உங்களுக்கு வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் ஆதாயங்களை கொடுத்து அதை வந்து உங்க குடும்ப உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, உங்க தாய் தந்தை, அது மட்டும் இல்ல உங்க குழந்தைகள், சகோதரர்களோட சந்தோஷத்துக்காக நீங்க பாடுபட போறீங்க. அதனால ஆதாயம் வரப்போகுது. அதன் உண்டான லாபங்கள் உண்டாக போகுது. அதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனைவி வழி, அதாவது குடும்பத்தோட வந்து குலதெய்வம் போறது, இல்ல ரொம்ப நீண்ட நாளா வந்து ஒரு சுற்றுலா போகணும், ஒரு கடல் கடந்தோ இல்ல அயல் நாட்டுக்கோ, கோவா லெவல்ல, ஒரு பெங்களூர் லெவல்ல நீங்க வந்து மேங்களூர், கேரளா இந்த மாதிரி டூர் போகணுன்ற அமைப்பெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதாவது இன்ப சுற்றுலா, குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் இன்ப சுற்றுலா போறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காகவும், குழந்தைங்களோட உயர்கல்விக்காகவும், குழந்தைங்களோட மேற்படிப்பிற்காகவும் வெளிநாட்டு கடன், அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃபாரின் போயிட்டு அவர் படிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது உங்களுக்கு வந்து சேரும். சோ குழந்தைங்களோட படிப்புக்கு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் கேதுவோடு இணையும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, குடும்பத்திற்காக வந்து குடும்பத்தை பிரிந்து தொழில் விஷயமாவும் வேலை நிமித்தமாவும் தொழிலை வந்து வளப்படுத்துறதுக்காக வந்து போற மாதிரி அமையிருக்கும். அதுக்கு தேவையான லாபங்கள் உண்டாகும். புதிய காரு, வாகனம் அமைப்பெல்லாம் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உண்டாகும். ஒரு வீடை வந்து ஆல்டர்னேட் பண்றது, ஒரு டெக்கரேஷன் பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பா கொடுப்பாருங்க. சோ மகர ராசிக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா வேலையில ஒரு மாற்றம், அதெல்லாம் வந்து பொருளாதார நெருக்கடி எல்லாம் கொடுத்திருந்தாலும் குடும்பத்துல ஒரு அமைதியான, ரொம்ப காலமாக வந்து நீங்க குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு மனைவிக்காகவும், குழந்தைக்காகவும், உங்க தாய்க்காகவும், உங்க சகோதரருக்காகவும் கூட இருந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கும் காலமாக இந்த காலம் மகர ராசிக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகரை போய் பாருங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் வளங்களையும் கொடுத்து அனைத்து யோகங்களையும் கொடுப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.